வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்வைவல் வேர்ல்டு ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அதில் நம்ம ஃபுல் மேக்ஸ்ட் அவுட் ஆர்மர் எடுக்க போகிறோம் மக்களே. ஸோ ஏஸ்தட்டிக் பில்ட்ஸ் வேர்ல்டு இவங்க எல்லோரும் ஜாம்பியை விட்டு கடிக்க விட்டு இப்போ தான் மக்களை க்யூர் பண்ணிட்டு வரேன். எவ்வளோ வேலை கிட்டத்தட்ட ஒரு வீக் ஆகிடுச்சு மக்களே. கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒரு எமரல்டுக்கு டைமண்ட் லெகின்ஸ் ரெண்டாக வாங்கிக்குவேன். ஏன்னா ப்ரொடெக்ஷன் இவன்கிட்ட இது இல்லை. ஓகே, ஸோ நான் இவனுக்கிட்டேருந்து எமரல்ஸ் எப்படி வாங்கினேன்னா இது அதான் ஸ்டிக்ஸ் மக்களே, ஸ்டிக்ஸு ஃப்ளெச்சர்ஸ். நீங்கள் தான் வேணால் நீங்கள் நம்பலைன்னா கூட நீங்கள் பார்த்துக்கோங்க மக்களே. எங்கே இருக்கானுங்க ஃப்ளெச்சர்ஸ்? வாடா ஃப்ளெச்சர். 56 ஸ்டிக் வச்சுட்டு ஒருத்தர் இருப்பான், அவன் மட்டும்தான் நான் 100 கிலோமீட்டர் எல்லாம் எத்தனை ஃப்ளெச்சர் வச்சுட்டு இருந்தேன்னா அத்தனையுமே அவுட்டு. 1 2 1 2 3 டே இன்னும் ஒன்றே ஒன்றா. அச்சோ ஸ்லாஷ் வெதர் கிளியர் கமெண்ட்ஸ் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் மக்களே. உங்கள் விட்டு பிள்ளையாக நினச்சி நான் மன்னிச்சு விட்ருங்க. ஸோ கமெண்ட்ஸ் இல்லைன்னா என்னால் உயிர் வாழ முடியாது. பூட்ஸ் வேறு வேணாவது வச்சுட்டு இருப்பான்ல ப்ராட் 1ஆவது. ஐயோ இவங்களை வேறு அடிக்காமல் எஸ்கேப் ஆகிறதே பெரிய விஷயம். இவங்களை வேறு அடிக்கவும் கூடாது. மைண்ட் பண்ணிட்டாலும் டக்குன்னு வெளியே ஓடிடுவானுங்க. என்கிட்ட பிளாக்ஸ் வேறு இல்லை. அச்சிச்சோ அச்சோ மக்களே, என்னோட கை எதோ பண்ணுது மக்களே. சிச்சோ என்னோட கையை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. போச்சு. பண்ணாதானே கேட்டுச்சா என்னோட கையை. சிச்சோ மறுபடியும் ஏதோ பண்ணுதே மக்களே. மக்களே என்னோட கையை சரியே இல்லை மக்களே. சச்சோ என்னோட கையை நான் என்ன மக்களே சொல்லுவேன். பாருங்க, சும்மா இருற அப்படின்னா வெளியே வந்துருச்சு. தப்பு தானே இதெல்லாம். பாருங்க, ரன் அவுட். ட்ரேட் பண்ண மாட்டானுங்க இதுக்கு மேலே. குச் விடிஞ்சிருச்சா? மறுபடியும் ட்ரேட் பண்ணலாமே பூட்ஸுக்காக. பூட்ஸ் மண்டையா, பூட்ஸுக்காக நான் உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன்டா. எனக்கு பூட்ஸ் கொடுங்கடா. இந்த ஐட்டம்ஸ்லாம் நம்ம இன்னும் வாங்கவே இல்லை. எஃபிஷியன்சி 3 ஸ்வாடு, ஷார்ப்னஸ் 5 வேணும். அதனால் நான் 3 ஸ்வாடை வாங்க போகிறேன். 3 கம்பைன் பண்ணிப்பேன் மக்களே. கவலையாக வாடாதீங்க. ஐ எம் வெரி ரிச் மக்களே. வெரி ரிச். டோட்டலி மேக்ஸ்ட் அவுட் ஆர்மர் நான் இப்போ எடுக்கணும். இந்த ஹோலில் இருக்கவனுங்க எல்லாம் ட்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. வா உன் கூட என்ன ட்ரேட் பண்ணிட்டேன்னா இல்லையா? ஆமாம், பூட்ஸ் ஒன்ட்டு இன்னொன்று எனக்கு வேணும், தந்து. சரி விடுங்க, ப்ரொடெக்ஷன் 3 பூட்ஸை வச்சா வாழ்க்கையை ஓட்டும். வர வழி படாடே நீயும். லைப்ரரியன்ட்டு நான் என்ன ட்ரெட் செட் பண்ணேன் நானே இப்போ பார்க்க வந்திருக்கேன் மக்களே. என்ன செட் பண்ணேன்? இன்ஃபினிட்டி அன்பிரேக்கிங் 3 இவெண்ட்டை தான் இருக்குது. நான் ஃபுல்லாக கம்பைன் பண்ணிவிட்டு வந்து பார்க்குறேன் எனக்கு எத்தனை அன்பிரேக்கிங் 3 வேணும் அப்படின்ட்டு. இவெண்ட்டு என்ன இருக்குது? மெண்டிங் யார்ட்டவா இருக்குது? மெண்டிங்கி. ஷில் டச் இவெண்ட்டாக இருக்கா? ஷில் டச்சு எஃபிஷியன்சி 5 இவனுங்களை வச்சு ஒரு பிகாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். இது என்ன? அது ஷார்ப்னஸ் 5. நான் அல்ட்ரா மெரின் யூஸ் பண்ணி தான் மக்கள் என்னென்ன ட்ரேடுங்கிறத கண்டுபிடிச்சேன். இங்கே தான் இருக்கானுங்களா? சாரிடா. காலுக்கு வாங்கிட்டேன், செஸ்ட்டுக்கு வாங்கிட்டேன்னா இல்லையா? வாங்கலன்னு தான் மக்கள் நினைக்கிறேன். ப்ரொஜெக்டைல் ப்ரொடெக்ஷன் தான் எனக்கு மெயின்னே வச்சுக்கோங்க ஒரு விதத்தில். இவனை நான் தான் ஸ்பான் பண்ண மக்களே. அதுக்கான ப்ரூஃப் நோ ரியாக்ஷன். தலைவா ஆக்ஸ் எஃபிஷியன்சி 1 எஃபிஷியன்சி 3 பிக்காக்ஸ் 2 பிக்காக்ஸ்
என்னோடய எஃபிஷியன்சி 5க்காக. எனக்கு ஒரு ஆர்மரர் பாட்டு சுற்றிட்டு இருக்கான். இன்னும் என்ன எல்லாம் டூல்ஸ்லாம் வேணும். நான் செஸ்ட் பிளேட்டு இவன்ட்டு இருந்தே வாங்கிட்டா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல மக்களே. தலைவா வா நீ. எஃபிஷியன்சி 1 வேணாம் தான் மக்களே தோணுது. எஃபிஷியன்சி 1லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. ட்ரேடாக மாற்றிட்டே இருக்காதீங்கடா. இவன் வேறு ஃப்ளச்சான். டே பூட்ஸ் ஹெல்மாவும் இன்னும் ஹெல்மெட்டே நான் இன்னும் வாங்கலை. ப்ராட் 2 2 வாங்கிட்டேனா? நான் செஸ்ட்டுக்கு ஒன்று வாங்கலை. இருங்க எல்லாத்தையும் வச்சு பார்ப்போம். ப்ரொடெக்ஷன் 1 ப்ரொடெக்ஷன் 1 ப்ரொடெக்ஷன் 1 ப்ரொடெக்ஷன் 3 பூட்ஸ். ப்ரொடெக்ஷன் 2 ப்ரொடெக்ஷன் 2 ப்ரொடெக்ஷன் 4 இது. ப்ரொடெக்ஷன் 2 த்ரான்ஸ் 1 ப்ரொடெக்ஷன் 2 த்ரான்ஸ் 1 ப்ரொடெக்ஷன் 4. ஷார்ப்னஸ் டு அன்பிரேக்கிங் 2 ஷார்ப்னஸ் டு அன்பிரேக்கிங் 2 ஷார்ப்னஸ் டு அன்பிரேக்கிங் 2 பிகாஸ் ஆஃப் 5. எஃபிஷியன்சி 3 எஃபிஷியன்சி 3. ஏன்னா செஸ்ட்டுக்கு மட்டும்தான் நான் வரல மக்களே. செஸ்ட்டுக்கு ஷவலெல்லாம் இன்னுமே வரலையே. இப்போ நம்ம போக வேண்டியது அந்த டூல் காய்ஸ். நீ ஷவல் இவெண்ட்டை தான் இருக்கா? எஃபிஷியன்சி 1 அன்பிரேக்கிங் 1 எத்தனை பண்ண முடியுதோ பண்ணியா? 2 3 3 ஓகே. ஷவலும் கூட ரெடி. ஷவல் 3 ஷவல் நம்ம இப்போ கம்பைன் பண்ணிக்கலாம் மக்களே. 3 ஷவலையும் நம்ம இப்போ கம்பைன் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கான டூல்ஸ்லாம் ரெடி. ஆக்ஸ் 700 இருக்குது. ஆக்ஸு ஜாம்பி 5 பண்ணி மாற்றினதுலேயே எல்லாம் மிக்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்ஸ் வந்துட்டு இருக்குது. எஃபிஷியன்சி 1 எஃபிஷியன்சி 3 யூஸ் பண்ணுவோம் வர வழி. எஃபிஷியன்சி 1 எஃபிஷியன்சி 1 எஃபிஷியன்சி 1. ஸோ இவன்ட்டு இருந்து ஆக்ஸும் வாங்கியாச்சு. எல்லாமே ரெடி. இன்னும் செஸ்ட் பிளேட் 1 செஸ்ட் பிளேட்டு நம்ம அவ்வளோ யூஸ் பண்ண போகிறது இல்லை. வாங்கிடலாமா? அவன்கிட்ட இருந்தே எத்தனை வந்து அத்தனை வாங்கிடலாமா? ப்ரொஜெக்டைல் ப்ரொடெக்ஷனும் வேணும் தான். மித்ததில் எல்லாத்துலேயுமே ப்ரொடெக்ஷன் தான் இருக்கு. ஓகேப்பா தலைவா முந்தேங்கடா கூட்றாடே பரவாயில்லடா. மறுபடியும் பொறுமைலாம் இல்லைடா. சார்ரா ப்ரொஜெக்டைல் ப்ரொடெக்ஷன் என்கிட்ட இவ்வளோ லெவல்ஸ் எங்கேன்றா வந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இவங்ககிட்டலாம் டேட் பண்ணி இவங்களை லெவலப் பண்ணுவோம். அதுதான் அன்பிரேக்கிங் பிக்காக்ஸ்ன்னு பார்த்தேன். யூஸ்ஃபுல். இவங்ககிட்ட அன்பிரேக்கிங் இருக்குது இல்லையே. எஃபிஷியன்சி 3 எஃபிஷியன்சி 5 அன்பிரேக்கிங் 3 பிக்காக்ஸ் வேணா. இது அன்பிரேக்கிங் 2 ஒரு 2 பிக்காக்ஸ். காப்பர் பிக்காக்ஸ்லேருந்து இதுக்கு நான் ஸ்விட்ச் ஆக போகிறேனே. இந்த 4 பிக்காக்ஸையும் கம்பைன் பண்ணும் மக்களே. அன்பிரேக்கிங் 3 எஃபிஷியன்சி 5 லைப்ரரியன் மெண்டிங் லைப்ரரியன். எங்கடா போனே நீ? வாடா டே. என்டிடி கிராமிங்கில் செத்துறாதீங்கடா. ஆளாளுக்கு வரேன்டா. டே மெண்டிங். நான் பேச போனேன் இந்த லைப்ரரியன் கிட்ட. நீ இதுக்கடா மூக்கை கொண்டு வந்து உள்ளே நுழைகிற பெரிய மூக்கா? டே நான் டூல்ஸ் மீத்துக்கிட்ட பேசலடா. லைப்ரரியன் வாடா. லைப்ரரியன் ஹரே மண்டையன்ஸ். அச்சோ முடிஞ்சு ஜோலி. இப்போ முடியல. இன்னொரு பிளாக் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்கேன் அண்ணன். அக்வாஃபினியா இம்பேலிங்கா இவனான எதுக்கு வச்சுட்ருக்கேன் கொலை பண்ணாமல்? இன்னும் ப்ரொடெக்ஷன் 2 தரீங்களா? நல்ல விஷயம். வெயிட் அ மினிட் மக்களே. ஐ வில் ஷோ யூ வாட். இப்போ எனக்கு அண்ணன் புக்கு வேணும். புக்கு எங்கேருந்து எடுப்பேன் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் கேட்குறது எனக்கு இங்கே வரைக்குமே கேட்குதுன்னு வச்சுக்கோங்க. இன்னும் எனக்கு ஸ்வாடு தான் வேணும். ஸ்வாடு வண்டியாவது இருக்கும் வாங்கிக்கலாம். ஸ்வாடு இல்லைனாலும் ஷார்ப்னஸ் 5 அன்பிரேக்கிங் 3 மெண்டிங் போட்டு நம்மளே பண்ணிப்போன்னு வச்சுக்கோங்க. இந்த வீட்டுக்குள்ளே அடிச்சு வச்சுருந்தவங்களாம் திருடி இருப்போம். எங்கள் போட்டேன்
வேறு எங்கேயோ நான் ஷீப் ஃபார்ம் இதை கட்டியிருந்தேன் மக்களே, கட்டியிருந்தேன். வேர் இஸ் தட்? ஐ டோன்ட் நோ. தெரிகிறதா தெரிகிறதா தெரிகிறதா? பக்கத்துலேயே அது எப்படி வந்துடும் தெரிகிறதா? இங்கே பார்க்காதப்ப நான் நிறையாவே ப்ராக்ரஸ் பண்ணி வச்சுட்டேன் மக்களே. ஸோ அதுதான், இதுதான் என்னோடய இன்னன் அவுட்டுக்கான வழி. இப்படிலாம் இது பண்ணால் ஒர்க்கே ஆகாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ நம்மளோட வீட்டுக்கிட்ட போயிட்டு ஒரு ஸ்வாடு எடுத்துருவாங்க. ஸ்வாட் ஓகே மகளே. ஸோ வாங்க எல்லோரும் ஒன்றா போகலாம். முயற்சி திருவினையாக்கும், முடிந்தால் மொத்தத்தையும் கொலை பண்ண முடியும். ஐயோ இதை பார்த்தாலே எரிச்சல் வருது மக்களே. வெதர் கிளியர் வா, அவ்வளோதான், ஜோலி முடிஞ்சு. நான் என்டிடி கிராமிங்கில் சாவலனா சரி. இப்போ புக்ஸ் இதுலேருந்து நிறைய வருமே. ஓகே போதும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு சில பல பேர் போட்டு போயிடலாமா? போதும், நீங்களாம் சந்தோஷமாக இருங்கடா வாழ்க்கையில். சோ ஃபென்ஸ் கேட் வேறு எந்த பக்கம்டா வச்சேன், நவுருங்கடா. வெளியே வந்தீங்க உழுவும். பயந்துட்டானுங்க மக்களே, பயந்துட்டானுங்க. ஐ எம் a rich guy, so I will only harvest using emerald. உருளைக்கிழங்கு ஃபார்ம் வேறு கட்டி வச்சுருக்கேன். வாங்க நான் உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன். நிறையா வேலையை பண்ணி விட்டேன். இங்கே வச்சு நம்ம நிறையாவே ப்ரீடிங் பண்ணலாம் மக்களே. இவ்வளோ குட்டி நீங்கள் நினைக்கலாம், ஆனால் பண்ணலாம் பாருங்கள். கிட்டத்தட்ட இந்த எனக்கு ஒரு ஸ்டாக் ஹார்வெஸ்ட் அடிச்சிடும் ஆல்ரெடி. வந்துருச்சா ஒரு ஸ்டாக்கு? நான் அப்படிதான் வளராதப்போ இது பண்ணியிருக்கேனா? அச்சோ ஒரு ஸ்டாக் ஹார்வெஸ்ட்னா என்டிடி கிராமிலே செத்துறாதீங்க. இந்த பக்கமாக வந்து வெளியே வரவெல்லாம் செத்துருவான். உள்ள போ. நான் ப்ரூட் ஃபோர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணேன் உங்களெல்லாம் உள்ள அனுப்பு. டே வேணாமுடா. ஓகே, வெளியே வந்தீங்க என்ன ஆகுங்கிறத நான் உங்களுக்குலாம் காமிக்கிறேன்டா. கவுஸ் வேறு ஒன்றுமே இல்லைடா. ஓகே, குட்டிங்கெல்லாம் நான் கொள்றதாவே இல்லை, தப்பு. ஓகே, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக லெதர் கிடச்சிருச்சு. ஐய் எங்கேருந்துடா வரீங்க? போதும்டா. இதுக்கு மேலே கொலை பண்ணிட்டேன்னா எங்கேருந்துடா உங்களெல்லாம் ப்ரீடிங் பண்ணுவேன்? சொல்லுங்கடா. மாட்டுக்கு ரீடெக்ஸ் வந்திருக்கு மக்களே. யாரெல்லாம் பார்க்கலையோ பார்த்துக்கோங்க. மாட்டோட கொம்பை பாருங்க. ஐயோ எப்படி இருந்த மாட்டு பண்ணை எப்படி அரிச்சுன்னு பார்த்தியா? குட்டி போடு. இங்கே ஒரு செஸ்ட்டு வைக்கணும்னு அப்போ இருந்து நினச்சிட்ருக்கேன், முடியலை. ஸோ வாங்க ரீப்ளான் பண்ணிவிட்டு போவோம். ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக் இந்த வீச்சை கலெக்ட் பண்ணுங்கிற பாடு அவ்வளோ இவ்வளோ இல்லை மக்களே. ஸோ வாங்க நம்ம அடுத்த வீடியோவில் எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி நான் இந்த வேலையெல்லாம் கூட ஆஃப்லைனில் முடிச்சு வச்சிடுறேன். முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. வரட்டா.